ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ HPCLல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். முன் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் SC ST PWDக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. HPCLலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துருக்கு. இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஏப்ரல் அது உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பாருங்கள் எந்தெந்த பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, கெமிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். வேகன்சியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஒரு 11 வேகன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு 17, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு 6 வேகன்சி, கெமிக்கலுக்கு ஒரு வேகன்சி, ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து ஒரு 28 வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு 63 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் SC STயில் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது, OBCக்கும் இருக்குது, PWDக்கும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லெட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லைனா கெமிக்கலோ அப்படி இல்லைனா எனி சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நில்லுனே கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் நீங்கள் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் மினிமம். அது வந்து UR OBC EWS இவங்களுக்குலாம் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். SC ST PWD இருந்தால் 50% ஆஃப் மார்க் எடுத்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு CBT எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் டாஸ்க்கோ இல்லைனா வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. CBT எக்ஸாமுக்கான 2 பார்ட்டாக வந்து நடக்கும். அது ஜென்ரல் ஆப்டிடியூட்லையும் அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து யாருக்கு வந்து இருக்குன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் சேலரி வந்து 30,000 நான் சொன்ன பற்றில அது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் வரும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு CTC வந்து பாருங்கள் உங்களுக்கு பர் ஆனம்க்கு வந்து 10.58 லேக் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா தான். உங்களுக்கு வந்து பாருங்கள் இதோட அசைன்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அது எங்கெங்கே இருக்கோ, டிவிஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு அங்கே வந்து இந்த போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம். இதில் வந்து பாருங்கள் இனிஷியலாக 1 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்கும். அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் வேகன்சியுமே வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் நீங்கள் வந்து SC STயில் வரீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே OBCயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. PWDயாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா hindusthanpetroleum.comனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கேரியர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்னு இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWDக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 1,180 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து நீங்கள் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டவுட்ஸ் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.